ஆனால் இந்த வைராகியமாக இந்த பாடத்தை நான் பண்ணேன். அந்த பாடத்தை நான் பண்ணி ஒவ்வொரு பாடத்துலேயும் அதில் என்ன இருக்குது, அவர் என்ன நான் உணர்ந்தன்றது எல்லாமே நான் அவங்கக்கிட்ட நான் சொல்லியிருக்கிறேன். அவங்க சரியாதாம பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஆனால் ஐயா ஒரு சீடராக நான் இருப்பேன், அவருடைய பாதையை நான் பின்பற்றுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குதுங்க ஐயா. சந்தோஷமா, நல்லா பண்ணு, நல்ல வழிக்கு போகிறது பயணம் பண்ணும். இந்த ஆசிரமத்தில் காசு பணம் கொடுக்கணும்னு நான் ஆசிரமம் கட்டலை. காசு பணம் இதில் பொழப்பு நடத்தலான்னு நான் கட்டலை. இது மக்கள் தெளிவடையணும், மனுஷனுக்கு உண்மை தெரியணும். தெய்வம்ன்றதை ஒரு குழப்பத்திலேயே விட்டுட்டாங்க. ரெண்டாவது, நல்ல மகான்கள் பேசுறது சராசரி மக்களுக்கு புரியாமல் போயிடுச்சு. புரியாததால் அவங்களுக்கு தெய்வத்தை பற்றி தெரியல. அதை ஏதோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு புரிய வைக்கணும்னு தான் பேசுகிறேன். இல்லை காசு பணம் கொடுத்து தான் கொடுக்குறவங்க தான் வசதி, காசு கொடுக்காதவங்க இருக்கிறவங்க கொடுக்கட்டும், இல்லாதவங்க விட்டுடுங்க. அதனால் ஒரு கஷ்டமும் கிடையாது. பாடத்தை மட்டும் விடாமல் பண்ணுங்க, அது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். இருந்தாலும் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குதுங்க ஐயா. வெளியில இருந்து கூட ஏதோ அவங்களால முடிஞ்சது கூட கொடுக்குறாங்க. ஆனா என்னால இந்த ஆசிரமத்துக்கு எதுவுமே செய்ய முடியலையே. அது கடவுளுக்கு நல்லா தெரியும் ஐயா. ஒன்னும் தப்பு இல்லை. ஆனா வீடியோலயே சொல்லி இருக்கிறேன், குரு சொன்னாரு உதவி செய்ய சொன்னாரு அப்படின்னு கடங்கடை வாங்கிட்டு வந்துங்க கொடுத்துட்டு நீங்க கஷ்டப்படாதீங்க. கையில இருந்தால் முடிஞ்சதை கொடுங்க, அது ஒரு பெரிய புண்ணியம். ஏன்னா இப்ப கூட சொன்னேன் நான், இந்த ஆசிரமத்தை இவ்வளவு சிரமத்தில் இவ்வளவு கட்டின நானும் இருக்க போறதில்லை. ஆனா இந்த ஆசிரமம் இவ்வளவு சிறப்பா கட்டினதுக்கு உதவி செய்தவங்களும் இருக்க போறதில்லை. ஆனா அவங்களுடைய உழைப்பும் இங்க இருக்கும், என்னுடைய நினைப்பும் இங்க இருக்கும். இது ரெண்டும் உலக மக்களுக்கெல்லாம் பயன் தரும். இதற்கு யாருக்கும் உரிமையான பொருள் கிடையாது. எனக்கே உரிமை கிடையாது இந்த ஆசிரமத்துக்கு. ஏதோ ஒரு குருன்ற முறையில் நான் பேசிக்கிறேன். என் பொண்டாட்டிக்கோ என் பிள்ளைங்களுக்கோ இதில் யாரும் உரிமை கொண்டாடவே முடியாது. உலக மக்கள் பயன்படுத்திக்கணுன்றதுக்காக தான் கட்டிக்கிறேனே தவிர இது யாரும் உரிமை கொண்டாட கட்டளை இது. அதனால இந்த உதவி, இந்த ஆசிரமம் கட்டுறதுக்கு உதவி செய்தவங்களுக்கு அத்தனை பேருக்கும் இறைவனுடைய அருள் கிடைக்கும் கண்டிப்பா ஒரு நாள். அது இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு நடந்தே தீரும். அது நான் இருந்தாலும் இல்லைனாலும் அது நடக்கும். அதுக்கு உதவி செய்தவங்க. ஆனா உதவி செய்யலன்றதுனால அவங்களுக்கு அது ஒன்றும் கிடைக்காதுல்ல. நினைவோட செய்த குட்ட பாடத்தை தீவிரமா செய்யுங்க, அதுவே உங்களுக்கு இறைவனுடைய அருள் கிடைக்கும். பார்த்தேன், கடவுளை சேவிச்சேன், கடவுளை கும்பிட்டேன், கடவுளை எனக்கு நல்ல வழி காட்டினாரு, கடவுளை என்னை கை விட்டுட்டாரு அப்படின்லாம் பேசுறாங்க. கடவுள் எந்த மனிதனுக்கும் நல்வழி காட்டுறதும் இல்லை, கடவுள் எந்த மனிதனை அழிக்கிறதும் இல்லை, கடவுளுக்கு அது வேலையும் இல்லை. நம்ம செய்த நன்மை தீமைகளே நம்ம வாழ்க்கைக்கு அடிப்படையாக அமையுது. நம்ம எவ்வளோ இந்த பிறவியில் என்னென்ன நன்மைகள் செய்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அடுத்த பிறவி அமைப்போது. போன பிரிவில் எவ்வளோ நன்மைகள் செய்தோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பிரிவில் வாழ்க்கை அமைஞ்சிருக்குது. இங்கே கடவுளுக்கே வேலை இல்லை. கடவுள் நம்மெல்லாம் நல்லா வாழணும்னு தான் நம்மளை படைச்சான். ஆனால் நம்ம ஆசையால் நம்ம வீணான சேத்துல பிறந்த மாதிரி பிறந்து இறைவனே நம்மளை தேடினா கூட இறைவனுக்கே நம்மளை அடையாளம் தெரியாத அளவுக்கு நம்ம மாறி போய் நிற்கிறோம். கடவுளை நேரடியாக பார்த்தா என்ன ஆகும் அப்படின்னு சிவவாய்க்கர் சொல்கிறாரு. அதனால சொல்கிறார், பார்த்தது ஏது பார்த்திடில் பார்வை ஊடழிந்திடும். கடவுளை நேராக பார்த்தா நான் பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன். மகான்கள் இந்த பூமிக்கு வருவாங்க, இறைவனால் அனுப்பப்படுவாங்க. ஒவ்வொரு மகானும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு மக்களை நல்வழிப்படுத்துறதுக்காக இறைவனால் அனுப்பப்படுறவங்க மகான்கள். ஆனால் மனிதர்கள் அப்படி இல்லை. தாய் தந்தனுடைய ஆசையால் இந்த மனிதர்கள் இடையில பிறந்து அவன் துன்பத்திலே விழுந்து இங்கேயே ஜனனம் இங்கேயே மரணம். இறைவனுக்கும் இவங்களுக்கும் தொடர்பே இல்லை. ஆனால் அந்த இறைவனுடைய தொடர்பை ஏற்படுத்துறது தான் யோகம். யோகம்ன்றது ஒரு ஏணிப்படி மாதிரி. அதை எதுவோ கோயிலுக்கு போனேன், ஒரு 6 மணி நேரம் நிம்மதியாக இருந்தேன், திருப்பி வீட்டுக்கு வந்தோடனே பழைய நிலைக்கு ஆயிட்டேன். இந்த யோக பாதையில் அப்படி இல்லை. மரணம் வரைக்கும் நிம்மதியாக இருப்பேன், மரணம் வரைக்கும் தைரியமாக இருப்பேன். அதுக்காக தான் இந்த படம். அப்படி கடவுளை கண்டான்னா அவன் கண்ணு போயிடும். ஏன்னா பல மகான்களை அனுப்புறதுக்கு காரணம் சூரிய சந்திரனை விட அதிகமான உஷ்ணம் உள்ளவன் இறைவன். இறைவன் ஒரு பெரும் நெருப்பு, பெரும் சுடர். அதுக்கு ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, இனம் கிடையாது, குலம் கிடையாது, வேற்றுமை கிடையாது, இரவு கிடையாது, பகலு கிடையாது. அப்படிப்பட்ட இறைவனை நேரடியாக மனுஷன் பார்த்தான்னா இவனுடைய புறக்கண்கள் அழிஞ்சிடும்.
சாதாரணமாக வானத்தில் மழை பெய்யும் போது ஒரு மின்னல் வரும், அந்த மின்னலை பார்த்தாவே கண்ணு போயிடும். ஆனால் அந்த மின்னல் மாதிரி கோடி மின்னல் சக்தி பவர் உள்ளவன் இறைவன். அதை பார்த்தா இந்த கண்ணு நிற்குமா? நிற்காது. அப்போ யாரால தான் பார்க்க முடியும்? மகானால மட்டும்தான் பார்க்க முடியும். அது எந்த கண்ணால் பார்க்க முடியும்? நெற்று கண்ணால் மட்டும்தான் பார்க்க முடியும். ஏன்னா அது மட்டும்தான் எவ்வளோ உஷ்ணம் வந்தாலும் தாங்கக்கூடிய கண் அது. அதனால மகான்களுக்கு அந்த கண் இருந்ததால இறைவனை பார்க்க முடிஞ்சது, பேச முடிஞ்சது, கேட்க முடிஞ்சது. ஆனால் சராசரி மனுஷனால முடியாது. ஆனால் இவன் கற்பனையில் நான் கடவுளை கண்டேன், பார்த்தேன், பேசினேன்னு ஏதோ பிரமையில் சுற்றின்னு சொல்லிக்கின்னு இருக்கிற விஷயம், இதெல்லாம் சாத்தியமில்லாத விஷயம். இதை சிவவாக்கியர் ரொம்ப அழகாக சொல்கிறாரு. பார்த்தபோது பார்த்திடில் பார்வை ஊடழிஞ்சிடும், கண்ணு போயிடண்டா அவனுக்கு பார்த்தேனாத்த அப்படின்ட்டு. கூர்த்தனாய் இருப்பரேல் குறிப்பில்லா சிவமதாம் பார்த்த போதெல்லாம் பார்வையும் மிகுந்து நீர் பூவுமாய் காயுமாய் பொருந்துவீர் பிறப்பிரே. கடவுளை ஒரு மனிதன் பார்த்துட்டான்னா அவன் எப்படி பார்ப்பான்னா, அவன் உலகப்பற்று இல்லாதவனால அந்த நெற்றிக் கண்ணால் பார்க்க முடியும். அதுதான் மூன்றாவது கண்ணுன்றது. அந்த மூன்றாவது கண்ணால் மட்டும்தான் இறைவனை பார்க்கக்கூடிய சக்தி உண்டு. இந்த புறக்கண்ணுக்கு அந்த சக்தி கிடையாது. அதனால தான் இந்த 3 பாடம் வரைக்கும் கண் திறந்து பாடம் பண்ணுங்க, நான் 4வது பாடத்தில் கண்மூடி பாடம் பண்ணுங்கன்னு பாடத்தை கொடுக்குறோம். இதெல்லாம் ஏதோ சும்மா புக்கில் படிச்சுட்டு கொடுக்கறது இல்லை. ப்ராக்டிக்கலாக நான் ஒரு 10 வயசுலேருந்து இதை அனுபவித்து கிட்டத்தட்ட 65 வருஷமாக இதை ஆராய்ஞ்சி, இது உண்மையா பொய்யா, கடவுள் இருக்குதா இல்லையா, கடவுளுக்கும் நமக்கு என்ன தொடர்பு, துன்பத்துக்கும் கடவுளுக்கும் என்ன தொடர்பு, இதில் எல்லாம் ஆராய்ஞ்சி தான் உங்களுக்கெல்லாம் பாடம் கொடுக்குறேன். நான் ஏதோ புக்கை படிச்சுட்டு உங்களுக்கு பாடம் கொடுக்கறது கிடையாது. புக்கை படிச்சுட்டு பாடம் கொடுத்தோம்னா நீங்கள் கேள்வி கேட்டால் என்னால் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா அது புக்கில் இருக்கிறத நான் சொன்னேன் நான். ஆனால் இந்த பாடத்தில் சந்தேகங்கள் வந்தால் யார்கிட்ட உபதேசம் வாங்கினீங்களோ அவங்களை கேளுங்கன்னு சொல்கிறேன். ஏன் சந்தேகத்தோட பாடம் பண்ணக்கூடாது, தப்பாக மட்டும் பண்ணக்கூடாது. இது உயிர் கலை. உடல் பயிற்சி எப்படி ஒன்றாலும் பண்ணலாம். ஆனால் இது உயிர் மிஸ் ஆச்சுன்னா இதுக்கு வைத்தியம் பண்ணுறதுங்க டாக்டர் கிடையாது. அந்த மேலே இருக்கிற டாக்டரால் மட்டும்தான் பண்ண முடியும். அதனால் இதை செய்யறத ஜாக்கிரதையாக செய்யணும்னு சொல்கிறேன். அதுக்கு தான். அப்படிப்பட்ட கடவுளை நம்ம வழிபடணும்னா என்ன செய்யணும்? முதல்ல நம்மளை பார்க்கணும். நம்மளை பார்க்க தெரிஞ்சுக்கிற வழியை தேடணும். அதுக்கு ஒரு நல்ல குரு வேணும். அப்போ தான் நம்மளை நம்ம பார்க்க முடியும். அப்படி நம்மளை நம்ம பார்த்தா தான் நம்மளை படைச்சவனையும் பார்க்க முடியும். அதனால தான் ஒரு சபை வண்டியில் எழுதியிருக்கிறான், படைத்ததெல்லாம் விட்டு விட்டு படைத்தவனை நோக்கி பயணம் பண்ணுறான். ஒரு மனிதன் இறந்தான்னா உடல் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு அடையாளம். உடல் இருந்தால் என் தங்கச்சி, எங்கள் அம்மா, எங்கள் அக்கா, என் அண்ணன், என் தம்பின்னு உடல் இருக்கிற அடையாளம் தான் சொல்கிறோம். ஆனால் உடலை விட்டு உயிர் பிரிஞ்சால் அதுக்கு ஒரு அடையாளமே கிடையாது. அது யார், எப்படி இருக்குது, என்னவா இருக்குதுன்னு இந்த மனிதனால் அறிய முடியாது. அறிய முடியாத போது எங்கள் அக்கா கிட்ட பேசுனேன், எங்கள் அம்மா கிட்ட பேசுனேன், எங்கள் தாத்தா வந்தாருன்னெலாம் சொல்கிறதெல்லாம் ஒரு பிரம்மை, மன பிரம்மை. அது சாத்தியமில்லாத விஷயம். அந்த உடல் தான் மனிதனுக்கு அடையாளம். அந்த உடலையே நம்பி வாழறீங்க. அந்த உடலை மறங்க, உயிரை நினைங்க. உயிர் அழியா பொருள், உடல் அழியிற பொருள். அதில் எவ்வளோ ஞாபகத்தை ஊட்டினாலும் உடலில் அது மண்ணோட மண்ணாக போக போகுது. ஆனால் உயிரில் மூட்டுற ஞாபகம் ஒரு பிறவிலையும் அழியாத ஒவ்வொரு பிறப்பும் எடுக்குது. அந்த பிறப்பு சரியான வழியாக போய் இறைவங்கிட்ட சேர்க்கும். அதுக்காக தான் உங்களுக்கு இவ்வளோ கிட்டத்தட்ட 40 வருஷமாக இந்த நான் மக்களுக்கு சொல்லிக்கின்னு இருக்கிறேன். இது பல கோடி மக்கள் இன்றைக்கி கிட்டத்தட்ட 15 கோடி பேர் நம்ம வீடியோவை பார்க்குறாங்க. பல ஆயிரம் பேர் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. வெளிநாடுகள்லேருந்து நிறைய சீடர்கள் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக வந்துக்கின்னு தான் இருக்கிறாங்க. அந்த 5 வருஷமாக வந்தவங்க அவங்களுடைய அனுபவத்துக்கு ஏற்ற மாதிரி, அவங்கவுங்க உடல்நிலைக்கு ஏற்ற மாதிரி பயன்பெற்றிருக்கிறாங்க. இதுக்கு மன வலிமை ரொம்ப அவசியம். இதுக்கு மன வலிமை இல்லைன்னா இதை அடைய முடியாது. நிறைய பேர் வரீங்க, உபதேசங்கள் வாங்குறீங்க. அந்த உபதேசங்களை வாங்கி ஒரு மாதம் நல்லா தீவிரமாக பண்ணுறீங்க, திருப்பி பழைய நிலைக்கே போயிடுறீங்க. அதனால தான் நான் பல வீடியோக்களை சொல்கிறேன், இதை முடிஞ்சவங்க மட்டும் வாங்க, முடியாதவங்களாம் தண்டத்துக்கு வராதிங்க. அதனால் ஒரு பயணம் இல்லை, உங்களுக்கு தான் செலவு அப்படின்ட்டு. அதனால் தைரியம் வேணும், வைராக்கியம் வேணும். நான் என்னை அறியணும். என்னை அறியாமல் இந்த உலகத்தையே அறிஞ்சு எனக்கு என்ன பிரயோஜனங்குது?
என்ன தெரியணும். முதல்ல நான் யாருன்னு என்ன தெரிஞ்சுக்கணும். நான் எதுக்காக பிறந்தேன், எதை சாதிக்க வந்தேன், எதை செய்துன்னு இருக்கிறேன்றதை தெரிஞ்சுக்கினால்தான் என்னுடைய பயணங்கள் சீராக இருக்கும். அந்த பயணத்தினுடைய முடிவு இறைவனுடைய பாதத்தில் இருக்கணும். அதுக்கு இந்த பாடம் அவசியப்படுது. அதனால சீரான முறையில் போங்க, நல்ல வழியை உங்களுக்கு காட்டும். ஆத்மா வணக்கம் சாமி. படைப்பிலிருந்து வரேன் சாமி. படப்பையிலிருந்து வரீங்களா? படப்பை நிறைய பார்க்கும். சரி. நான் ஒரு 6 மாதமாக வீடியோ பார்த்துக்கிறேன் சாமி. சரி. நான் ஒரு மனநோயாளி. சரி. ஒரு 20 வருஷமாக மாத்திரை போடுங்க. சரி. இந்த உபதேசம் வாங்கிக்க. சரி. 2 மாதம். சரி. இப்போ வந்து அந்த மாத்திரையை விட்டுட்டேன் சாமி. மாத்திரை விட்டுட்டேன். இப்போ நல்லா இருக்கும் சாமி. சந்தோஷம். இந்த உபதேசத்தால் எனக்கு அந்த நல்ல தூக்கம், இதுக்கு முன்னாடி தூக்கம்னா இருக்காது சாமி. மனம் ரொம்ப அலைச்சல் பண்ணும். தூக்கம் மனுஷனுக்கு 2 விதத்தில் வராது. ஒன்று பணக்காரனுக்கு தூக்கம் வராது, இன்னொன்று நோயாளிக்கு தூக்கம் வராது. பணக்காரனுக்கும் கோபம் ஜாஸ்தி வரும், நோயாளிக்கும் கோபம் ஜாஸ்தி வரும். அந்த நோய் போகிறதுக்கு ஒரே ஒரு வழி, மனசை வந்து நம்ம சாந்திப்படுத்தணும். மனம் சாந்தியாக இருந்ததுன்னா தூக்கம் வரும். மனசுக்குள்ள 1000 குழப்பங்களை போட்டு குழப்பணும்னா நமக்கு தூக்கம் போயிடும். இந்த பாடத்தினுடைய நிலை என்னன்னா மனசை நிலைநிறுத்தும். அது நிலைநிறுத்துச்சுன்னா நல்ல தூக்கம் வரும், மனம் அமைதியாக இருக்கும், உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த வீசிங் இருக்குது. இந்த வீசிங் வரவங்க இந்த பாடத்தை பண்ணாங்கன்னா அந்த வீசிங்கே நின்றுடும். ஆனால் அந்த வீசிங்காக இங்கே பாடத்துக்கு வரக்கூடாது. அப்படி வரவங்கள நான் வானானிட்டு வேணும். தெய்வத்தை வழிபடணும்னு வரவங்க மட்டும்தான் இங்கே வரணும். நோய்க்காக வரவங்க இங்கே தயவுசெய்து இது வைத்தியசாலையில் இங்கே வரவும் கூடாது. ஆனால் நீ வந்து அதை பண்ணி அதனுடைய பலனை அனுபவிச்சதுன்னா சந்தோஷம், இறைவனுடைய அருள் கிடைக்கட்டும். சாமி, தாம்பரத்துலேருந்து வரேன் சாமி. சரி. எல்லாம் புகழும் இறைவனுக்குன்னு சொல்லிக்கிறாங்க சாமி. சரி. அப்படி சொல்லியிருக்கப்போ அந்த இறைவனை காட்டுற குருவுக்கு என்னுடைய வணக்கங்கள். சரி. அப்புறம் குருசாமி, இப்போ மூலாதாரத்தில் வந்து விநாயகரை காமிச்சு உச்சத்தில் இருக்க சிவனை காட்டின குருக்கு வணக்கம். சரி. அப்புறம் சாமி, இந்த கார்த்திகை மாசத்துல வந்து ஐயப்பனுக்கு மாலை போடுறாங்க. கார்த்திகை மாசத்துல ஐயப்பனுக்கு மாலை போடுறாங்க. 48 நாள் விரதம் இருந்து இதெல்லாம் வந்து சரி இருக்கிறா சாமி? சரியை கிரியை அவன் மனசுக்கு எது செய்யறானோ அது சரின்னு பார்த்தா தான் செய்வான். அப்புறம் நீ போடுறியா மாலை? 18 வருஷம் போய். அவ்வளோதான். போ 18 வருஷம் போய் என்ன பார்த்த? அதுதான் சாமி, இதுதான் சாமி நான் கேட்டேன். ஐயப்பன்கிட்ட என்ன கேட்டேன்? ஒரு நல்ல குருவை காட்டுன்னு. ஐயப்பன் தராங்க. ஐயப்பன் தான் சிலையை தான் சாமி வழிபடுறோம். அந்த சிலையை தான் ஐயப்பனா. ஐயப்பன் சிலை கிட்ட தானே வழிபட்ட. அது ஐயப்பன் சிலை எல்லா கோயிலையும் சிலை இருக்குது, எல்லா சாமி சிலையும் இருக்குது. ஆனா சாமி இருக்குதாங்க. இதுதான் சாமி கேட்டு இருந்தேன். அப்படி பார்த்து கேட்கிறப்போ நல்ல குருவை காட்டுன்னு சொல்றப்போ சொன்னாரா இல்ல எனக்கு இங்க இருக்கிறவங்க எல்லாரும் யூடியூப் பார்த்து தான் வந்துக்கிறாங்க. ஐயப்பன் சொல்லி வரல. இல்ல சாமி, ஏன்னா ஐயப்பன் பேசினான்னா இங்க நீ வந்துருக்க மாட்டேன். இவ்வளவு நாளா வந்து நான் வந்து அதான்பா ஐயப்பன் பேசியிருந்தான்னா நீ இங்க வந்திருக்க மாட்டேன். ஐயப்பன் கோயிலே படுத்துன்னு வந்திருப்ப. ஐயப்பன் பேசாததால தான் இங்க வந்திருக்கிற. அதனால கடவுள் சிலை வந்து எப்பவுமே பேசாது. நீ ஏன் மனசுல கற்பனை பண்ணிக்கின? ஐயப்பங்க நல்ல குருவை காட்டினாரு. யூடியூப் ஏன் பார்த்த? யூடியூப் ஏன் பார்த்த? அப்பதான் செல்ல வாங்கணும் சாமி. அதனால போட்டு பார்த்து இருந்தா என்னென்ன வரணும்னு வண்டி பார்த்துன்னு இருந்தேன். அதுல நானும் வந்துட்டேன் போல இருக்குதாங்க நடுவுல. ஆமா சாமி, ஆனா நீங்க பேசல உண்மையா இருந்தது சாமி. எல்லாம் உண்மை மட்டும்தான் பேசணும், வேற என்ன பொய்ய பேசணும்? அதுக்கப்புறம் நான் இங்க வரத்துக்கு பாட்டு வந்துங்கிறேன் பஸ்ல. அப்படியே திரும்பி போயிடலான்னு தோணுது. போறதானே? இல்ல பரவாயில்ல, நமக்கு அந்த குருவை பார்த்தே ஆகணும். அந்த வைராகியத்துல நான் வந்த சாமி. நீ வண்டி வரல, இவ்வளோ பேரும் வைராகியத்துல வந்துக்கிறாங்க. 2 நாளாவும் வைராகியத்துல தான் வர. 2-3 வருஷம் எங்கிருந்து வர? தாம்பரம் சாமி. தாம்பரத்துல இருந்து வரத்துக்கு ரொம்ப வைராகியமா வந்துக்கிற. அமெரிக்காவில இருந்து வந்துக்கிறார் நேத்து. மலேசியால இருந்து ஒரே ஒரு பொம்பளை சிங்கப்பூர்ல இருந்து வந்துக்குது. அது எவ்வளவு வைராக்கியமா வரணும். இதுல வந்து தூரம் இல்ல சாமி, மனசுதான் சாமி காரணம். தூரம் கிடையாது. அப்புறம் என்ன, மனசு இருந்தா எப்போ வேணா வரலாம், எப்போ வேணா போகலாம். டெய்லி கூட நந்தே வரலாம் தாம்பரத்துல. நீங்க வாக்கிங்க
2002 தேடிக்கிறேன் சாமி. தேடு நல்லா தேடு. இன்னும் 2 வருஷம் தேடுறது தானே. அப்படி தேடுறப்ப எனக்கு கிடைக்கல அந்த டைம் எல்லாம். செல்லு இல்ல போடுறது. ஆமா, அப்பெல்லாம் எங்க சாமி செல்லு? போன் தான் சாமி இருக்குது. சொல்லு, என்ன விஷயமா வந்தாத்த சொல்லு. என்ன சாமி? உன் சொந்த கதை எல்லாம் இங்க எனக்கு வேணாம். நான் ஒன்னும் நாடகம் இதெல்லாம் சினிமா எடுக்கல. எதுக்காக வந்த, என்ன கேட்க வந்த? அதான் சாமி, ஒரு நிமிஷம் இருங்க. டீ கொடுங்கல. மைக்கு இது இப்பதானே ஏதின்னு வந்துக்கிறாரு. எல்லாம் படிச்சு கிச்சு தான் கேட்கணும். அவர் சுயமா கேட்க முடியாது அவரால். நல்ல சாமி, நல்ல ஆன்மீக குரு எப்படி சார் இருப்பாங்க? துணியெல்லாம் அவுத்து போட்டு இருப்பான் சாமி. துணியெல்லாம் அவுத்து போட்டு நிர்வாணமா சுத்துவான்பா. மெய் சீடன் சாமி. மெய் சீடன், உண்மையான சீடன். மெய்யே சீடன் எப்படி இருக்கணும் சாமி? வீடு வாசல் எல்லாம் விட்டுட்டு குருவே கதின்னு உட்காந்துக்கணும். இந்த உலகத்துல சாமி. அதான் இந்த உலகத்துல தான். வேற எந்த உலகம் இருக்குது? 18 வருஷம் போய்கிற ஐயப்பங்கிட்ட இதெல்லாம் கேட்காத வந்துக்கிற பாரு. அதான் சாமி உங்ககிட்ட கேட்கறேன். அப்பா ஐயப்பன் ஒன்னும் பேசல பாவம். ஆமா சாமி, நிறைய கேட்க வந்தேன். என்னால கேட்க முடியல சாமி. முடியாது சொல்றேன். கற்பூர ஆரத்தி எடுக்கிறேன். இது உலகத்துல எந்த ஆசிரமத்திலையும் சீடர்களுக்கோ பக்தர்களுக்கோ கோவில்லையோ சரி வெளியவும் சரி மனுஷனுக்கு ஆரத்தி எடுக்க மாட்டாங்க. ஆனா நான் மனுஷனுக்கு ஆராத்தி எடுக்கிறேன். ஏன் மனுஷனுக்கு ஆராத்தி மனுஷனுக்குள்ளதான் கடவுளுக்குறான்னு ஆராத்தி எடுக்கிறேன். திரும்பி திரும்பி வந்த காலில் போந்தீங்கன்னா அந்த ஆரத்தி எடுத்ததுக்கே மரியாதை இல்லாத போயிடும். அதனால தயவு செய்து என் காலில் விழறத நிறுத்திக்குங்க. உங்களுக்கு அந்த ஆரத்தி எடுக்கிறேன், அந்த ஜோதியை தரிசனம் பண்ணி அதுக்கு வணக்கம் சொல்லிட்டு அதை மனசுல ஏத்திக்குங்க. காலில் விழாதீங்க. என் காலில் மட்டும் இல்லை, எவன் காலிலையும் விழாதீங்க. ஒரு பயணம் கிடையாது இல்லைன்னு பல வீடியோக்கள்ல சொல்றேன் நான். உன் தாய் தகப்பன் காலில் விழுங்க, அது உங்களுக்கு புண்ணியம். இல்ல தாய் தகப்பன் இல்லாதவங்க கோவில்ல போயிட்டு காலில் வந்து இறைவனை நினைங்க, அது உங்களுக்கு புண்ணியம். தாடி வச்சுங்கிறவன், கொண்டை கட்டிக்கின்னுக்கிறவன், காவி கட்டிக்கின்னுக்கிறவன் காலில் எல்லாம் போய் ஒரு பயணம் கிடைக்கும்னு ஏமாந்தே போவாதீங்க. வாழ்நாள் ஃபுல்லா இப்படியே தான் தெரியாம தடுமாற்றத்திலே வாழறீங்க. அதனால தயவு செய்து நான் சொல்றேன், என் காலில் யாரும் வந்து விழாதீங்க. அது ரொம்ப கஷ்டமாகுது எனக்கு. எல்லா சாமியாரும் காலில் வந்தா சந்தோஷப்படுவாங்க, நான் காலில் வந்தா ரொம்ப வருத்தப்படுறேன். ஏன்னா காலில் விழதால என்ன பயன் உங்களுக்குன்னு யோசிங்க. ஒரு பயனும் இல்லை. கற்பூர ஆராத்தி எடுக்கிறேன், அதுவே உங்களுக்கு நல்ல பயனை தரும். அதை வழிபடுங்க, அதை நினைங்க, தெய்வத்தை நினைங்க. உன்னை பெத்த கடவுளை கூட அப்புறமா வச்சுங்க. முதல்ல உங்களை பெத்த தாய் தப்புன கடவுளா வழிபட்டீங்கன்னாவே கடவுளை வழிபட்ட மாதிரி. அது அதை விட சிறந்த தெய்வமே இல்லை இது உலகத்துல. உங்களுக்கு உலகம் அடையாளம் காட்டினதே உன் தாய் தப்பன் தான். உன்னுடைய நன்மை தீமை உன் தாய் தப்புனுக்கு தான் தெரியும். அதனால தாய் தப்பனை வழிபடுங்க, தாய் தப்பனை வணங்குங்க, தாய் தப்பன் காலில் விழுங்க, உங்களுக்கு நல்ல புண்ணியம் கிடைக்கும். போறவன் வரவன் காலில் எல்லாம் விழுந்தா உங்களை பத்தியும் தெரியாது. அவன் என்ன வாய் தொண்ட சொல்ல சும்மா கை காட்டினா உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? ஒண்ணுமே கிடைக்காது. எத்தனையோ வீடியோக்கள்ல சொல்றேன், தயவு செய்து காலில் விழாதீங்க. இனிமேலாவது உங்களை மாத்திக்குங்க. சொல்லுங்க. இந்த கலையை நம்ம ஏன் செய்யணும், இதை எதுக்காக இது செய்யறதால என்ன நன்மை அப்படின்றதெல்லாம் நம்ம பல வீடியோக்களை நான் சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் இன்னொரு முறையும் ஞாபகப்படுத்துறேன். எப்படியாப்பட்ட மனுஷனுக்கும் கடைசி காலத்தில் ஒரு தள்ளாட்டம் வந்துடும். எந்த தெய்வப்பாடு உலகத்தில் எத்தனை மத வழிபாடு இருந்தாலும் சரி, அத்தனை மத வழிபாடும் மரணம் உண்டு. எல்லா தெய்வ வழிபாட்டிலையும் மரணம் உண்டு. இந்த மரண பயம் எல்லா மனிதருக்கும் உண்டு. ஆனால் இந்த கலை செய்யறதால எந்த மரணத்துக்கும் அவன் அஞ்ச மாட்டான். எந்த நிலையிலையும் அவனுக்கு அந்த பயம் வராது. அந்த பயம் வராமல் இருக்கணும்னா மதத்தை வழிபடுறதால மனிதன் தள்ளாட்டம் வந்துடும். ஆனால் தன்னையே வழிபடும் போது அவனுக்கு அந்த தள்ளாட்டம் வராது. ஏன்னா மரணம்ன்றது நான் அடைய போறேன், இனி நான் இருக்க போறது இல்லையே அப்படின்ற நினைவு வரும்போது அவனுக்கு அந்த பயம் வருது. ஆனால் இந்த கலையை தன்னையே வழிபடும் போது நான் எப்பவுமே மரணம் அடையலையே, அடைய போறதும் இல்லையே அப்படின்னும் போது அவனுக்கு தைரியம் வருது. இந்த தன்னை அறியிற கலை தான் இந்த ஆன்மீக கலை.
ஆன்மீகம்ன்றது ஏதோ கோயிலுக்கு போகிறதால அது ஆன்மீகம் கிடையாது, அது பக்தி. சர்ச்சைக்கு போகிறதால அது ஆன்மீகம் கிடையாது, அது பக்தி. மசூதிக்கு போகிறதால அது ஆன்மீகம் கிடையாது, அது பக்தி. எல்லா மத வழிபாட்டில் போகிறதால அது பக்தியை சாருமே தவிர ஆன்மீகத்தை சாராது. ஆன்மீகம்ன்றது தன்னை யார் அறிகிறானோ அதுதான் ஆன்மீகம். தன்னுடைய மனம் போய் ஆன்மாவோடு இணைந்தால் அதுதான் ஆன்மீகம். அப்படிப்பட்ட ஆன்மீகத்தை அறியணும், அதை அடையணும் அப்படின்னா இந்த மனிதன் முதல்ல தன்னை அறியணும். நான் கடவுளை வழிபாட்டேன்னா எந்த மனிதனாலேயும் கடவுளை வழிபாட முடியாது. ஏன்னா கடவுள் தெரியாது. கடவுளை ஒன்றும் அட்ரஸ் கொடுக்கல உங்களுக்கு, இங்கே இருக்கிறேன் அங்கே இருக்கிறேன்னுட்டு. அதனால் முதல்ல தன்னை அறியணும், தன்னை பார்க்கணும். அப்போ தான் இந்த மோட்சம் முக்தின்றதுக்கு வழி. தன்னை அறியாதவனுக்கு அது வாய்ப்பே கிடையாது. அதனால் இந்த தன்னை அறிகிற கலையைத்தான் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். முதல்ல இந்த பூமிக்கு வரும்போது ஒரு தாயினுடைய கர்ப்பத்திலிருந்து எந்த கடவுளுக்கும் பேர் கிடையாது, எந்த ஜாதியும் கிடையாது, எந்த மதமும் கிடையாது. ஆனால் எங்கே வளரையோ அங்கே அதுக்கேற்ற மதத்தில் சாடுற, அதுக்கேற்ற ஜாதியில் சாடுற. அப்போ பிறப்பால் இயற்கையில் ஜாதியும் கிடையாது, மதமும் கிடையாது. செயற்கையால் தான் ஜாதி மதம் இனம் இதெல்லாம் வந்தது. அப்போ இந்த செயற்கையெல்லாம் இடையில் வர்றது தான் இயற்கை மனிதன் தான். அதனால தான் நான் பல வீடியோக்களில் சொல்கிறேன், எந்த ஜாதின்னு நான் இது வரைக்கும் இந்த ஆசிரமத்தில் கேட்டதே கிடையாது. யாரையும் என்ன பேருன்னு கேட்டது கிடையாது. காரணம் என்னன்னா, எனக்கு எதுக்கு அந்த ஜாதி மதம்? நான் ஜாதி மதத்தை கடந்தவன், கடவுள் வழிபாட்டில் இருக்கிறவன். எனக்கு மதமும் கிடையாது, ஜாதியும் கிடையாது, குலமும் கிடையாது, கோத்திரமும் கிடையாது, நாடும் கிடையாது, மொழியும் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச மொழியில் எனக்கு தெரிஞ்ச என்னுடைய சிற்றறிவு கட்டின மாதிரி இந்த உலக மக்களுக்கு நான் என்ன சொல்லணுமோ அது என்னுடைய கடமைன்னு நான் சொல்லின்னுக்கிறேன். நான் ஒன்றும் பெரிய படிப்பாளி இல்லை, பெரிய இலக்கணம் படிக்கலை, சரித்திரம் படிக்கலை, பூகோளம் படிக்கலை, ஸ்கூலுக்கு போகல, காலேஜுக்கு போகல. அனுபவ அறிவை வச்சு கேட்குறவங்களுக்கு பதில் சொல்லின்னுக்கிறேன். இந்த அனுபவம் ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டு. ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு அனுபவம் வரும். அந்த அனுபவத்தை எந்த மனிதனும் மறந்துடக்கூடாது. அதே நேரத்தில் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு அவமானங்கள் வரும். அந்த அவமானத்தை மறந்துடக்கூடாது. இந்த அனுபவமும் அவமானமும் அவன் வாழ்க்கைக்கு ஒரு படிக்கட்டுகளாக மாற்றிக்கணும். அதுக்கு அவசியம் வைராக்கியம் தேவை. அந்த வைராக்கியத்தோடு இருக்கணும். தான் உழைக்கணும், தான் சாப்பிடணும். பிறருடைய உழைப்புல நான் சாப்பிட மாட்டேன். என்னுடைய உழைப்பு ஒன்றா யாருக்காவது தர்மம் பண்ணுவேனே தவிர நான் அடுத்தது வாங்குங்கன்ட்டு வாங்கி சாப்பிட மாட்டேன்ற மன வைராக்கியத்தோடு இந்த உலகத்தில் நீங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையும் ஒவ்வொருத்தரும் வாழ்ந்தீங்கன்னா அது சுயமான வாழ்க்கையாக இருக்கும். பிறருடைய தயவில் இந்த உடல்லேருந்து உயிர் பிரிகிற வரைக்கும் வாழக்கூடாது. இன்னைக்கு பல இடத்துங்களில் பல தள்ளாட்டங்கள் வர்றது காரணம் என்னன்னா, தன்னை அறியாத இந்த மத வழிபாடு, ஜாதி வழிபாடு, குல வழிபாடுன்னு போகிறதுல தான் அவனுக்கு கடைசி காலத்தில் எந்த கடவுளும் எதுவுமே தெரியாமல் தடுமாறி போகிறான். கடவுள்ன்றது உனக்குள்ள தான் இருக்குது. நீ தான் கடவுள். நீ இல்லைன்னா கடவுளுக்கு இங்கே வேலை கிடையாது. கடவுள்னு சொல்ல போகிறது எந்த மிருகமும் கிடையாது, மனிதனால் மட்டும்தான் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட அற்புதமான மனிதனை படைத்த இறைவன் ஏன் இந்த மனிதனை படைத்தான், இந்த ஏன் துன்பத்தை படுறான் அப்படின்ற கேள்விகள் நிறைய பேருக்கு இருக்குது. ஆனால் இறைவனுடைய படைப்பில் நீ துன்பப்படணும்னே உன்னை படைக்கலை. உன்னுடைய ஆசையே உன் துன்பத்துக்கு அடிப்படையாக மாறி போச்சு. அது காரணம் என்னன்னா, தேவைக்கு ஆசைப்படுறது தப்பே கிடையாது. தேவையற்ற அளவு மீறி ஆசைப்படும் போது துன்பத்தில் நம்ம விழுறோம், பல காரியங்களை செய்கிறோம். அதனால அந்த துன்பங்கள் ஏற்படுது. இந்த மனம் அடங்கினா ஆசை அடங்கும், ஆசை அடங்கினா மனம் அடங்கும். இது ரெண்டும் காரணமாக மூச்சு அடங்கணும். மூச்சு அடங்கக்கூடிய எந்த மத வழிபாட்டிலையும் கிடையாது. இந்த ஆன்மீகத்தில் மட்டும்தான், ராஜயோகத்தில் மட்டும்தான் மூச்சு அடங்கும் மனிதனுக்கு. மூச்சு அடங்குனா புலன் அடங்கும், புலன் அடங்குனா மனம் அடங்கும். மனமும் புலனும் அடங்கி போச்சுன்னா ஆசை அடங்கிடும். ஆசை அடங்கிச்சுன்னா அவன் துன்பத்திலிருந்து வெளிப்படுவான். யாருமே துன்பப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால தைரியமா தன்னை வழிபட கத்துக்குங்க. அதுதான் தைரியத்தை ஊட்டும். எந்த நிலையிலையும் கடவுளை என்னை காப்பாற்றுவோம், யாருடைய தெய்வம் தேவையில்லைன்ற தைரியம் உண்டாயிடும். அதுக்காக தான் இவ்வளோ பேசுகிறேன். இதை எல்லாரும் எடுத்துக்கின்னு நடந்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். அன்னையிலேருந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. பண்ணுங்க. அதுதான் 21லேருந்து நான் பண்ணிகிட்டே இருக்கேன். இன்னைக்கு கூட பண்ணிட்டு தான் வந்தேன். கணவன்ன்றவன் பிறந்த உடனே நமக்கு வரல, மனைவின்றவ பிறந்த உடனே வரல,
பிள்ளைங்களும் நம்மளுக்கு பிறந்த உடனே வரல, எல்லாமே நம்மளுடைய பயணத்தில் இடையில வந்தது தான். ஆனால் கணவன் மனைவி பிள்ளைங்க எல்லாம் ஒன்றா ஆயிட்டோம். இப்போ ஒரு கூட்டு குடும்பம் மாதிரி இருக்கிறோம், ஒருத்தரை விட்டு பிரிய முடியாமல் இருக்கிறோம். ஆனால் இந்த பிரிவு மரணம் பிரிச்சிடுமே இல்லையா? கணவனுக்கு நம்மளை விட்டு பிரிஞ்சிடுறாரு, பிள்ளைகள் நம்மளை விட்டு பிரிஞ்சிடுறாங்க, மனைவி நம்மளை விட்டு பிரிஞ்சிடறாங்க. இது ஒரு டூரிஸ்ட் சென்டர் மாதிரி. எல்லாரும் சேர்றோம், எல்லாரும் சந்திக்கிறோம், எல்லாரும் பேசுறோம், எல்லாரும் பிரிஞ்சிடவும் போறோம். ஆனால் இந்த உடலை விட்டு உயிரும் பிரிய போகுது. இதுவும் ஒன்றும் கடைசி வரைக்கும் இருக்க போறதில்லை. ஆனா பிரிஞ்சால் கூட நினைவுகள் உண்டாக்குறது இந்த ஒரு பாதை ஒண்டி தான். அந்த நினைவோட பயணம் பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும். ஆத்மன் ஐயா சொல்லுங்க. வேலூர்லேருந்து வரேன் ஐயா. வேலூர்லேருந்து வரேன் ஐயா. வேலூரா? 4 உபதேசம் வாங்கிக்கிறேன். ஒரு 2.5 வருஷமா வந்துங்கிறேன் ஐயா. 2.5 வருஷமா வந்துங்கிறேன். சரி. உங்க அருளால பாடம் சரியா பண்ணு, ஒரு நல்ல நிலைக்கு இருக்கிறேன் ஐயா. உங்க அருளால பாடம் ஒழுங்கா பண்ணவே உபதேசம் வாங்கி ஒரு நல்ல நிலையில இருக்கிறேன் ஐயா. சரி. எனக்கு ஒரு கேள்வி ஐயா. ஒரு குடும்பத்துல 6 பேர் இருக்கிறோம். 6 பேர்ல ஒருத்தர் மட்டும் ஒரு நல்ல வறுமை இல்லாத, எந்த சாப்பாடு எதுவும் கஷ்டம் இல்லாத நடக்கிறாங்க. 5 பேரும் பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்களே. அது 5 பேரும் கேட்டாரு விதிப்படின்னு. 5 பேருக்கும் ஒரு அதான் அவன் விதிப்படி 5 பேர் இருந்தானா 50 பேர் இருந்தானா அவன் விதிப்படி தான் வாழ்வான் முதல்ல. அதனால தான் பல வீடியோக்கள்ல சொல்றேன், நல்லா உழைக்க தெரிஞ்சுக்கணும் முதல்ல மனுஷன். அந்த உழைப்பு அவனை காப்பாற்றிட்டோம். இன்னைய உலகத்துல பசி பட்னியா இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. காகிதம் பொறுக்கிறவங்க கூட பசி பட்னியா இல்லை. ஆனா உழைப்பு இல்லாத உட்காந்துக்கினா பசி பட்னி வரதான் செய்யும். நம்ம உழைச்சு நம்ம சாப்பிடணுன்ற எந்த தொழில் ஒன்றா செய்யலாம். திருடாதான் ஆட்டும், சொத்தை கொள்ளடிக்காம உழைப்பு, உடல் உழைப்பால எதை செய்தினாலும் நீ சாப்பாட்டுக்கு பஞ்சமே இருக்காது. அதுவும் தமிழ்நாட்டில். ஏன்னா தமிழ்நாட்டில் 5 ரூபாய் இருந்தாலும் சாப்பிடலாம், 500 ரூபாய்க்கும் சாப்பிடலாம். வடநாடு பக்கம் போனீங்கன்னா அப்படிலாம் சாப்பிட முடியாது. வடநாடு பக்கம் போனால் சோறு கிடைக்கிறது துட்டு இருந்தால் கூட கஷ்டம். ஆனால் தென்னாட்டில் என்ன எவ்வளோ இருந்தாலும் இந்த அம்மா உணவுன்னு இந்த 1.5 ரூபாய் கொடுத்தா சாப்பிடலாம். சாப்பாட்டுக்கு எப்படி கஷ்டம் வரும்? அப்போ வேலை வெட்டி செய்யாத உட்காந்து இருப்பான் பொழுது யாருன்னா கொடுத்தா சாப்பிடலான்ட்டு. அது மாதிரி இருக்கிறவங்க எப்பவுமே வாழ்நாள் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு சாவான். அப்படிப்பட்டவெல்லாம் இருக்கிறதோடு செத்து போகிறது மேல். தான் உழைப்பில் தான் வாழணும். என்னால் முடிஞ்சா 4 பேருக்கு கொடுப்பேன், முடியலையா நான் யாரும் கொடுக்க மாட்டேன், என்ன வரைக்கும் நான் சாப்பிடணும். ஆனால் அடுத்த உழைப்பில் நான் சாப்பிட்டேன்னா மிருகம் மாதிரி, அது மனித மாதிரியே கிடையாது. அதனால உழைக்க கற்றுக்கணும். உழைக்காம ஊதியம் வராது, உழைச்சால் துன்பம் வராது. அதை உழைக்க கற்றுக்குங்க முதல்ல. உழைக்கலைன்னா சோறு வராது, எதுவும் வராது. யாராவது பாவம் பார்த்து போட்டால் பிச்சை எடுக்கிற கதை இது. அந்த மாதிரி வாழக்கூடாது. சொல்லு ஐயா. இப்போ நம்ம செய்யற நல்லதும் கெட்டதும் நம்ம தான் செய்யறோம். ஆனா அது நம்ம பிள்ளைக்கு எப்படி போய் செய்யறோம் ஐயா? உன் புள்ள எங்கிருந்து பிறந்தது? தனியா பிறந்ததா? நீயும் உன் பொண்டாட்டியும் சேர்ந்து பிறந்ததா? 2 பேரும் சேர்ந்து. அப்ப அதில் தானே போச்சு, அந்த விந்தில் தானே போச்சு அந்த பாவம். அப்ப அதை அனுபவிச்சு தானே உன் பாவத்தை நாங்க தானே செய்யறது. நாங்க தானே செய்தது நீதான்பா. உன் உடம்புல இருந்தானே அதுக்கு போச்சு. அது எப்படி உன் புள்ளன்னு சொல்ற? பாவம் நீ தான் பண்ண. உன் புள்ள நீ எப்படி சொல்ற? இன்னொன்னு போய் அது ஏதோ ஒன்று பிறந்தது, அது எப்படி உன் புள்ளன்னு சொல்ற? எதை வச்சு சொல்ற உன் புள்ளன்ட்டு? எப்போ உன் விந்துல இருந்து போச்சு? பாவம்ன்றது விந்துல தான் இருக்குது. அதனால தான் சொல்றான், மூலமான குளத்திலே முளைத்தெழுந்த கோரையை காலமே எழுந்து 4 கட்டு அறுப்பீராகில் பாலனாகி வாகலாம் பரபிரமம் ஆகலாம்னா. ஒரு மனுஷனுடைய செய்யற நல்வினை தீவினை எங்கடாகுன்னா விந்துல தான் இருக்குது. அந்த விந்துல எது உருவாகுதோ அதெல்லாம் அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி, அது குணத்துக்கு ஏற்ற மாதிரி பிறக்கும். அப்ப அந்த எல்லா பாவத்தையும் அதை அனுபவிக்க தான் செய்யும். ஏன் அது நான் தானே செய்தேன், அது ஏன் பிறந்தோம்? பிறந்துட்டு பிறகு செய்யறது உனக்கு தான் சொந்தம். ஆனா பிறக்கிறதுக்கு முன்ன செய்ததெல்லாம் அதுக்கு தான் சொந்தம். உன் சொத்து வச்சிருந்தா யாருக்கு சொந்தம்? பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கொடுப்பியா? அப்ப யாரும் எடுத்து பார்த்தேன்? அப்ப உன் பாவமா அதான் எடுத்துக்கும் தெரியணும். அப்போ ஆசைதான் பிறப்புக்கு காரணம். ஆசைதான் பிறப்புக்கு காரணம். பிறப்பு ஆசை மட்டும் காரணம் இல்லை, எல்லாமே காரணம். பிறப்புக்கு ஆசை மட்டும் காரணம் இல்லை, துன்பத்துக்கு அடிப்படையே ஆசை தான். ஆசை அடங்குச்சுன்னா துன்பம் அடங்கிடும். எவ்வளவு ஆசைப்படுறோம். அதனால தான் சொன்னான் திருமூலர், அருமையின் ஆசை அருமையின் ஈசனுடன் இருப்பினும் ஆசை அருமையின். ஆசை படப்பட ஆய்ந்து வரும் துன்பங்கள் ஆசை விட ஆனந்தமாமேன்னா.
அதனால ஆசை எவ்வளோ நம்ம ஆசைப்படலாம், தேவைக்கு ஆசைப்படுற தப்பு இல்லை. தேவைக்கு மேலே ஆசைப்பட்டோம்னா துன்பம் வரும். நம்ம தகுதிக்கு மேலே ஆசைப்படக்கூடாது. நம்ம தகுதி என்ன அதை பார்க்கணும். ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறான், ஒருத்தனுக்கு 1,50,000 ரூபாய் கொடுறான், ஒருத்தனுக்கு 50,000 ரூபாய் தான் சம்பளம். எனக்கு 1,50,000 ரூபாய் ஓடணும்னா கிரிமினல் வேலை தான் செய்யணும், அப்போ துன்பம் வரதான் செய்யும். அது மாதிரி ஆசையை குறைச்சால் துன்பம் குறைஞ்சிடும், ஆசையை வளர்த்தா துன்பம் அதிகரிச்சிடும். ரொம்ப நன்றி. ஆத்மா காஞ்சிபுரத்துலேருந்து வரேன். சரி, என் பேர் சண்முகம். விதின்னு சொல்கிறாங்க ஐயா. பிறந்த குழந்தை இறந்த உடனே அது தலைவிதின்றாங்க. விதி அது என்னவா இருக்குது ஐயா? விதி என்னவாயா இருக்குது? அது காற்று நெருப்பமா இருக்குது. தலையெழுத்து என் தலையெழுத்து, எது போனாலும் என் தலையெழுத்து இப்படியா இருக்கும் ஆமாம். அப்படின்னா அது தலையெழுத்து ஏன் அது இந்த வார்த்தை சொல்கிறாங்க? ஒருத்தன் பிச்சைக்காரனா வரான், ஒருத்தன் கோடீஸ்வரனா வரான். அவன் தலையெழுத்துப்படி அவன் கோடீஸ்வரனானா இவன் தலையெழுத்துப்படி பிச்சைக்காரனாகிறான். இப்போ திடீர்னு போயினே இருக்கிறான், பைக்கில் வீழ்ந்து இறந்து போயிடுறான். தாவட்டும். அதுக்கு மரணம் அவனுக்கு விதி முடிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க ஐயா. ஆமாம், எந்த வழியில் ஒன்றாலும் வரும் மரணம். 10 முதல்ல செத்து போடுவான், புல்லு தடிக்கு வந்து செத்து போடுவான், சாவுவான், எப்படி ஒன்றாலும் சாவுவான். அதுதான் அந்த விதி தான் என்னான்ட்டு கேட்டேன். அதுதான் இந்த காற்று நெருப்பம் சேர்ந்தது விதி. ரெண்டும் வெளியே போச்சுன்னா நீ படுக்குதான், நீ எப்போ போறேன்னு முடிவு பண்ணிக்கோ. பரமானந்தம் ஜீவானந்தம்னா என்னய்யா? நீ எந்த ஆனந்தத்தில் இருக்கிற? ஜீவானந்தத்தில். அவ்வளோதான், அதை தெரிஞ்சுக்கணும். போ, இன்னொருத்தரை பற்றி தேடாது, ஜீவானந்தத்தை பற்றி தேடாது, பரமானந்தத்தை பற்றி தேடு. பரமானந்தம்னா கடவுள், ஜீவானந்தம்னா நீ. 18 படி சொல்லியிருக்கீங்க சவரமொழியில். அதில் 8 4 வேதம் 6 சாஸ்திரம் 8 குணங்கள் சொல்லிக்கிறீங்க ஐயா. அது விளக்கம் வேணும் ஐயா. என்ன விளக்கம் வேணும்? அதான் சொல்லிக்கிறேன். அதான் 4 வேதம் 6 சாஸ்திரம் 8 குணங்கள் சொல்லிக்கிறீங்க ஐயா. பாஸ்கர்மா சாஸ்திரம். ஆமா, 6 சாஸ்திரம் 4 வேதங்கள் 8 குணங்கள் சொல்லிக்கிறீங்க ஐயா. ஆமா, அது குணங்கள் என்ன விளக்கம் வேணும் ஐயா? அதுதான் சொல்லிக்கிறேன். அதை கேட்டுட்டு தானே கேட்குற நீ. இன்னொரு வாட்டி சரியா போட்டு கேளு. அதை அதில் சொல்லிக்கிறேன் எல்லாம். இது ஏதோ இங்கே கேட்டோம், அது அங்கே மறந்து போச்சு அப்படின்னு இருக்கக்கூடாது. இங்கே என்ன பேசினார் குரு, என்ன சொன்னார், இது பேசுறதெல்லாம் அவருக்கு ஏதாவது பலனா, ஏதாவது நன்மையா? அவர் ஏன் மக்களை இவ்வளோ கூட்டி இவ்வளோ சொல்லணும்? இன்றைக்கி உலக மக்களை இவ்வளோ பெரிய இது பண்ணுறது. இது வரைக்கும் எத்தனையோ கோடி ஆன்மீகவாதிங்க வந்தாங்க போனாங்க, அவங்க பேசுனதெல்லாம் மனுஷனுக்கு புரியாமையே போயிடுச்சு. நல்ல ஆன்மீகவாதிங்க நல்ல தத்துவங்களை சொன்னாங்க, ஆனால் அது ஜனத்துக்கு புரியாமல் போயிடுச்சு. ஏன்னா எல்லாம் செயல் வடிவில் போயிடுச்சு. அது யாருக்கு புரியும்? நல்லா படித்தவனுக்கு தான் புரியும், படிக்காத பாமர மக்களுக்கு பிடிக்காது. அது மாதிரி இல்லாமல் போனதால ஜனங்களுக்கு சரியாக புரியாமல் போயிடுச்சு. இதை நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த மக்களுக்கு எப்படி சொன்னால் புரியும் அப்படின்றதுக்காக எடுத்து இதெல்லாம் தனித்தனியாக பாடல்கள் மூலியமாகவும் வாய்ப்பேச்சு மூலியமாகவும் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லின்னுக்கிறேன். இதெல்லாம் வீட்டுக்கு போய்ட்டும் யோசிக்கணும், அப்போ தான் உங்களுக்கு அது புரியும். யோசிக்கலைன்னா நீங்கள் கேட்டதே பயணத்து போகும். அதனால் எல்லாத்தையும் யோசிங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு உண்மைகள் தெரியும். எது வாழ்க்கை, எது முடிவு, ஆரம்பம்னு ஒன்று இருந்தால் முடிவுன்னு ஒன்றுக்கும், ஜனனம்னு ஒன்று இப்போ மரணம்னு ஒன்று எல்லாருக்கும், ஞானியாக இருந்தாலும் உண்டு, அஞ்ஞானியாக இருந்தாலும் உண்டு. அப்போ இந்த மரணத்துக்குள்ளே எதை பிடிக்கணும்? இறைவனை பிடிக்கணும். அதனால் சொன்னான் வள்ளுவர், வருமுன் காவாதவன் வாழ்க்கை எரிமுன் வைத்தது போல. பிறந்தது நீ நிஜம்டா, போக போகிறது நிஜம். இதை யாரும் மறுக்கவே முடியாது. இல்லைங்க நான் சாக மாட்டேன்னு சொல்ல முடியுமா? செத்து தானே ஆகணும். பிறந்தா ஒரு பொருள் உருவாச்சுன்னா அந்த பொருள் அழிஞ்சிடும், அப்போ தான் அடுத்த பொருள் உருவாகும். உலகமே அழிய போகுது இன்னொரு 1500 வருஷத்தில். அதுக்குள்ளே நம்மெல்லாம் இறைவனை போய் அவனுடைய பாதத்தை பிடிக்கணும். அதுக்காக தான் இவ்வளோ பேசுகிறேன். இதை நீங்கள் நான் சொல்கிறதோட மட்டும் கேட்டுட்டு போகிறதுல பயன் கிடையாது. உபதேசத்தை ஓயாமல் ஒரு நாளும் தவற விடக்கூடாது. எதை ஒன்றா தவற விடலாம், உபதேசத்தை தவற விடக்கூடாது. அப்படி பாடம் பண்ணும்போது தான் உங்களுக்கு பல அதிசயங்கள். இன்றைக்கி மலேசியாவே டர்ன் அவுட் ஆகிப்போச்சு. இன்றைக்கி மலேசியாவிலேருந்து வர போனுக்குது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ அனுபவங்கள். இன்னைக்கு கூட 2 பேர் வந்துக்கிறேன், 3 பேர் வந்துக்கிறாங்க மலேசியாவிலேருந்து. அவங்க ஏற்கனவே 4 உபதேசம் வாங்கியிருக்கிறாங்க.
அவங்க இன்னைக்கு வந்து அந்த அனுபவங்களை சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாகுது. அப்போ நம்ம கலை வீணாகலை. ஏன்னா குருமார்கள் ஆவது புக்கில் இதில் ஆகக்கூடாது. புக்கில் நீ குருமார்கள் ஆனால் நீயும் கெடுவேன், அவன் வந்தவனையும் கெடுத்துருவேன். உன்னுடைய அனுபவத்தில் இருக்கணும், நீ அனுபவிச்சிருக்கணும். ஒவ்வொரு பாடத்தையும் நீ ஒரு குருமா மூலியமாக அனுபவிச்சுக்கணும். இப்போ நம்ம பாடங்கள் வந்து சிவபெருமான்கிட்டேருந்து திருமூலருக்கு வந்து, திருமூலர்கிட்டேருந்து பல கோடி பேருக்கு வந்து நம்மக்கிட்ட வந்தது. இது அழிஞ்சிடக்கூடாது. நான் அழிஞ்சிடலாம், நான் மறைஞ்சிடலாம், ஆனால் இந்த கலையை அழிய விடக்கூடாது. அதுதான் நான் பிறந்ததுக்கு பலனே. அதனால் இந்த கலை அழியக்கூடாதுன்னு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ வறுமையிலையும் இவ்வளோ செய்துன்னு என்னால் முடிஞ்சதெல்லாம் செய்துன்னு இருக்கிறேன். இது ஏன் செய்கிற, இந்த மக்கள் எல்லாம் உண்மையை தெரிஞ்சுக்கணும். எது கடவுளும் தடுமாற்றத்தில் இருக்குது. உண்மையான கடவுள் உனக்குள்ள இருக்குது. நீ இல்லைன்னா கடவுள்னே ஒன்றும் இல்லை. மனிதன் 1000 ஜாதியை வச்சுக்கிறான். ஜாதி எதுக்கு வச்சுக்கணும்? உடலுக்கு வச்சுக்கணும். மூச்சுக்கு என்ன ஜாதி? கடவுள் என்ன ஜாதி? மரணம்னு ஒன்று வந்ததுன்னா அதுக்கு பேர் என்ன? ஜாதி மரணங்கதா, மத மரணங்கதா? சொல்லு. அப்போ இயற்கையோடு இவன் ஒன்றி வாழவே இல்லை. இவன் செயற்கைக்கு போயிட்டான். இயற்கையை பற்றி சொல்லிங்கிறேன் நான். இவ்வளோதான் வித்தியாசம்பா. இதை கேட்டு எல்லாரும் உணர்ந்து நல்வழியில் போங்க, அன்போடு இருங்க. அன்புக்கு மட்டும்தான் எல்லாம் அடிமை. கடவுளே அன்புக்கு தான் அடிமை. ஆரவாரம் அமக்கலாம் இதெல்லாம் பண்ணுறதுல கடவுளுக்கு வழிபாட்டுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் அன்போடு இருங்க. யாரை பார்த்தாலும் அன்பாக பேசுங்க, அன்பாக பழகுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க. இல்லாதவங்களுக்கு, இருக்கிறவங்களுக்கு கொடுக்காத. இருக்கிறவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நீயே கெடுக்கிற மாதிரி ஆகிடும். இப்போ பிள்ளை போகிறப்பான், படிப்பான், நல்லா இருப்பான், ஏன்னா ஒரு வேலை வெட்டி செய்யலாம். சுற்றி சுற்றி வந்து சோறு போட்டுனே இருந்தீங்கன்னா நீயே கெடுத்து நிற்கிறவனுன்னு அர்த்தம். அது மாதிரி நல்லா இருக்கிறவனுக்கு உதவி செய்யாதீங்க. செய்தீங்கன்னா நீங்களே கெடுக்கிற மாதிரி ஆகிடும். முடியாதவங்களுக்கு கண்டிப்பாக செய்யுங்க. அதுதான் தர்மம். ஒருத்தருக்கு ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு விஷயத்த செய்கிறோன்னு சொன்னால், இதை நான் செய்தேன், அதோட மறந்துடணும். பிரதிபலனை எதிர்பார்க்கக்கூடாது. எதிர்பார்த்தா தர்மம் ஆகாது, கர்மம் ஆகிடும். அந்த மாதிரி வழியில் போங்க. எல்லாருக்கும் சந்தோஷம். வீடியோக்களில் சொல்லியிருப்பேன், மரமாக பார்க்கும்போது யானை இருக்காது, யானையாக பார்க்கும்போது மரம் இருக்கும். யானையாக பார்க்கும்போது யானை இருக்கும், மரம் இருக்காது. மரமாக பார்க்கும்போது யானை இருக்காது, மரம் இருக்கும். மனிதனாக பார்க்கும்போது நீ இருப்ப, கடவுளாக பார்க்கும்போது நீ இருக்க மாட்ட. இதுதான் அதனுடைய தன்மை. நான் இருக்கும்போது நான் இருக்க மாட்டேன்னா உடம்பு இருக்கும், நீ இல்லை, கடவுளாக இருக்கிற. அப்போ நீ கடவுளாக பார்க்கும்போது கடவுளாகவே இருக்கிற. நீ மனிதனாக பார்க்கும்போது நீ சராசரி மனிதனாக இருக்கிற. உன்னுடைய எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி உன்னுடைய காட்சிகள் மாறுபடுது. சொல்லு. உடம்பு படுத்ததுன்னா விழுந்தது, இறந்துருது. உயிர் படுத்தா என்ன ஆகும்? இறைவனோட கலக்கம். அதனால தான் நான் போன வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், ஜீவன்னா குழந்தைன்னு அர்த்தம், சிவம்னா முதுமைன்னு அர்த்தம். அப்போ ஜீவனாக இருக்கப்பட்ட உயிரை சிவமாக மாற்றிடுங்க. ஜீவனாக இருந்தால் அது பூமியிலே பிறந்து பிறந்து சாகும். சிவமாச்சுன்னா அது திருக்கைலாயம் போயிடும் அப்படின்னு போன வீடியோவிலே சொன்னேன்ல. அப்போது இந்த உடலினுடைய முதுமையை மட்டும்தான் நீங்கள் வயசாக கணக்கு போட்டுக்கிறீங்க. அந்த உயிரை முதுமைப்படுத்தணும்னு பழக்கப்படுத்தலை. அந்த உயிரை முதுமைப்படுத்துறது தான் யோக பாதசாலை. அந்த உயிரை முதுமைப்படுத்தும் போது அது சிவத்தோடு போய் சேரும். அது உயிர் இளமையாக இருக்கும்போது, உடல் முதுமை பெறும்போது உடல் விழும், உயிர் இங்கேயே பிறந்து பிறந்து சாகும். சொல். இப்போ வந்து வாழ்க்கையில் கைலாசம் போனன்றது இவங்க உயிர் பழுத்து போனோம், சிவமாக பார்க்கணும். கைலாசம் அப்படின்றது ஒரு ஊர், காசி அப்படின்றது ஒரு ஊர், கன்னியாகுமரி அப்படின்றது ஒரு ஊர். அது சுற்றுலா பயணம். ஆனால் உண்மையான கன்னியாகுமரி, முக்குடல், காசி, கைலாயம், வைகுந்தம்ன்றது சுழுமுனை. இவன் இதுக்குள்ளே போய் தங்கினான்னா இவன் கைலாசம் போவான். இதுக்குள்ளே போய் தங்கினான்னா வைகுந்தம் போவான். இதுக்குள்ளே போய் தங்கினான்னா காசிக்கு போவான். இதுக்குள்ளே தங்கினான்னா கன்னியாகுமரி போவான். ஆனால் இவன் வெளி உலகத்தில் இருக்கிற ஊர்களுக்கு சுத்தத்தால் காசிக்கோ கன்னியாகுமரிக்கோ போக முடியாது. ஊருக்கு தான் போக முடியும், சுற்றுலாவாக தான் போக முடியுமா தவிர சுகத்துக்காக போக முடியாது. இதை தான் ரொம்ப அழகாக சொல்கிறார் அகஸ்தியர். இந்த கன்னியாகுமரி போனேன், காசிக்கு போய் வந்தேன்,
கைலாயத்துக்கு போய் வந்தேன் அப்படின்னு சொல்கிறதுலாம் நீ ஊர் சுற்றுற விஷயம்பா. ஆனால் அப்படி சுத்தத்தால் நீ கடவுளை அடைய முடியாது. ஆனால் நீ அப்படி சுத்தாமல் உனக்குள்ளவே ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல நின்னா உண்மையான நீ காசியை அடைஞ்சிடுவ. ஆனால் அது ரகசியமான இடம் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் சொல்கிறாரு, சுற்றியே அலைவதில்லை சூட்சம் சூட்சம், சுழியிலே நின்றாலே மோட்சம் மோட்சம்னார். உன்னுடைய சுழியில் நின்னா தான் உனக்கு மோட்சமே தவிர ஊரெல்லாம் சுத்தத்தால் உனக்கு மோட்சம் கிடைக்காதுறான்ட்டார். அதனால் இறைவனை உனக்குள்ள நீ தேடினா உனக்கு மோட்சம் முக்தி எல்லாம் கிடைக்கும். ஊரெல்லாம் போய் தேடினா முக்தியும் கிடைக்காது மோட்சமும் கிடைக்காது சுவாமி. இதை மேலோட்டமாக சொல்லி வச்சிருக்காங்க. ஆமாம், எல்லாமே ஒரு அடையாளம் உண்டு. ஏன்னா ஒரு வார்த்தை நம்ம பேசுகிறோம், பேசும்போது அதுக்கு ஒரு ஊமானை, அதுக்கு ஒரு உதாரணம் காட்டாமல் பேசணும்னா அதை புரிய வைக்க முடியாது. அப்போ எதையோ ஒரு உதாரணம் காட்டி பேசும்போது தான் அது புரியும். அதே மாதிரி தெய்வ வழிபாடுன்றது ஒரு அடையாளம் வச்சு காட்டினா தான் புரியும். அதுக்காக மகான்கள் காட்டி வச்சு உண்மையும் சொல்லி வச்சிருக்கிறாங்க. அதை புரிஞ்சுக்கிறது மனுஷனுடைய திறமை. ஒரு செடியில் ஒரு பூ பூக்குதுப்பா. சரி, பூ வந்து பூ பூக்கிறது மட்டும்தான் எனக்கு தெரியுது. ஆமாம். ஆனால் எங்கேயோ இருக்கிற வண்டு வந்து அதில் இருக்கிற தேனை எடுத்துகிட்டு போகுது. ஒரு இது தேன் எடுத்துகிட்டு போகுது. ஆனால் எனக்கு தெரியல. ஆமாம். அந்த மாதிரி இறைவனானவன் என்னோட குற்றங்களை கலைஞ்சிட்டு என்கிட்ட ஒரு நல்ல விஷயத்தை எடுத்துக்கிறேன், நான் மேல்நிலைக்கு வருவேன். என்னோட இறைவனானவன் என்னோட குற்றங்கள் எல்லாம் மறந்துட்டு என்ன ஒரு மேல்நிலைக்கு ஏற்று போக முடியாது. ஏன் தெரியுமா? ஒரு பூ பூக்குது, சரி, தேனி போய் அதில் இருக்கிற மகரந்தத்தை உரியுது. ஆனால் அதில் மகரந்தம் இருந்தா, ஆனால் அதே வந்து இந்த அலரி பூவில் அதே மாதிரி என்ன பூவுது, புளியாருக்கு போடுறோமே எருக்கம்பூ, அதில் போய் தேனி மகரந்தம் உருண்டாது. நீ நல்ல வாசனை உள்ள ரோசா மாதிரி இருந்தீங்கன்னா இறைவன் உனக்கு பண்ணுவான். ஆனால் நீ அலரி பூ மாதிரியும் இந்த பூ மாதிரியும் இருந்தீங்கன்னா உன்னை எப்படி இறைவன் இது பண்ணுவான் சொல்லு? அப்போது நீ நல்ல ரோசா மாதிரி ஆகிறதுக்கு முயற்சிகளை பண்ணு, இறைவன் கண்டிப்பாக உன்னுடைய குற்றங்களை களைஞ்சு உன்னை ஏற்றுப்பான். ஆனால் நீ எப்பவுமே நான் எருக்கும் பூ மாதிரியே இருப்பேன், என்னை இறைவன் ஏற்றுக்கன்னா எப்படி ஏற்றுப்பான்? ஏற்றுக்கவே முடியாத நிலையில் நீ இருக்கிறிய. ஏற்றுக்கிற நிலைக்கு உன்னை மாற்றிக்கோ, கண்டிப்பாக இறைவன் ஏற்றுப்பான். ஏன்னா இறைவனுக்கு பாகுபாடு கிடையாது, நல்லவன் கெட்டவன் கிடையாது. அவனுடைய மனம் நல்லதாக இருக்குதா ஏற்றுப்பா, தயாராப்பான். ஏற்ற தாழ்வு ஜாதி மதம் கிடையாது. இந்த ஜாதி அந்த ஜாதின்றது இறைவனுக்கு கிடையாது. அதனால நீ நல்லவனா மாறு, கண்டிப்பாக இறைவன் ஏற்றுப்பான். நம்ம வழிபாட்டு முறையில் சரணாகதி தத்துவம்னு ஒன்று இருக்கு. சரி, அது என்னன்னா எதுவுமே என்னால் ஆகிறது இல்லை, ஆமாம், எல்லாம் இறைவனால் பொறுப்பு. ஆமாம், அந்த மாதிரி எல்லாராலையும் பண்ண முடியுமா? எல்லாராலையும் பண்ண முடிஞ்சுன்னா உலகம் இருக்காது. சரணாகதின்றது இப்போ நடந்துன்னுக்கிறது உலகத்தில் நடக்குது. மனைவி கிட்ட கணவன் சரணாகதி அடையிறான். ஆனால் மனிதன் மகான்கள் இறைவன் கிட்ட சரணாகதி அடைஞ்சாங்க. இப்போ குடும்பத்துக்குள்ள மனைவி கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டு அவன் என்ன நினைக்கிறான்னா, எதுவுமே என்னால் எல்லாம் எங்கள் சம்சாரம் பார்த்துக்கிறாங்கங்க அப்படின்னு போயிட்டான். ஆனால் அப்போ என்ன பண்ணா, எதுவுமே என் செயல் இல்லைங்க, எல்லாமே இறைவன் செயலுங்க. இறைவன்ற ஒருத்த இயக்கலைன்னா நான் இயங்கவே முடியாதுங்க. அப்போ நானுன்றதே அங்கே இல்லைங்க, இறைவன் தாங்க. இதை பட்டினத்தார் ரொம்ப அழகாக சொல்கிறார். ஐயா, ஊனுக்குள் நீ இருந்து உலாவினதை யான் அறியேன் பராபரமேன்றது. நீ தான் எனக்குள்ள இருந்துக்கிற, என்னை உலகாலமாக இயக்கி இருக்கிற. ஆனால் நான் தெரிஞ்சிக்காத மடையை நான் வாழ்ந்துருக்கிறேன்னு, இது வீணான வாழ்க்கையை கழிச்சிருக்கிறேன்னு வருத்தப்படுறார். அது மாதிரி சரணாகதி இறைவனாண்ட நான் எது ஒரு வெற்றி அடைகிறேன், என் தருமங்க நான் அவ்வளோ யோசித்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவான். ஆனால் தோல்வி அடைஞ்சு போச்சுன்னா நான் செய்த முட்டாள்தானுங்கன்னு ஒத்துக்கவே மாட்டான். விதிங்க, கடவுளை எவ்வளோ வழிபடுறேங்க, கெடுத்துட்டாங்க கடவுளை என்ன அப்படின்வான். இன்னுமா வந்து கூட வந்து கெட்ட மாதிரி இவன் செய்த முட்டாள்தனத்துக்கு. எப்பவுமே தான் என்ற அகங்காரம். அது எந்த செயலாக இருந்தாலும் இறைவன் இல்லாமல் நீ ஒரு செயலும் இந்த உலகத்தில் செய்ய முடியாது. ஒரு பொணம் இருக்குது, அந்த பொணத்துக்குள்ள பொணம் உடலெல்லாம் இருக்குது, கண் இருக்குது, மூக்கு இருக்குது, வாய், எல்லா பொருளும் இருக்குது. ஒரே பொருள் உயிர்ன்றது ஒன்று இல்லை. இப்போ அது எழுந்து எந்த செயலையாவது செய்ய முடியுமா? செய்ய முடியாது. ஏன்? அந்த உடலை விட்டு இறைவன் வெளியே வந்துட்டான். அப்போ அதுக்கு ஏக்கம் இல்லாமல் போச்சு. அப்போ இந்த உடலுக்குள்ள இறைவன் இருந்து இயக்கிற வரைக்கும் தான் நம்ம இயங்குறோம்.
ஒரு பைக் வச்சுன்னுக்கிற, அந்த பைக்கில் எல்லா பொருளுங்குது. ஆனால் அது அந்த தெருவுக்கு போய் வரலாம், இந்த தெருவுக்கு போய் வரலான்னு போகுமா? ஒரு அது மேலே ஏறி உட்காந்துன்னு ஒரு டிரைவர் ஓட்டினா தான் அது அந்தந்த தெருவுக்கு போகும். அது மாதிரி நீ ஒரு பைக்கு மாதிரி உனக்குள்ள இறைவன் இருக்கிறான். அந்த இறைவன் டிரைவராக இருந்து உன்னை என்னென்ன செய்யணும்னு ஏற்கிறான், ஓட்டுறான், ஓடிங்கிற நீ. அவன் ஓட்டுறது நின்று போயிடுச்சுன்னா உன் ஓட்டம் நின்று போயிடும். சொல்லு சாமி. நான் திடீர்னு ஆன்மீகத்துக்குள்ளே வரல, இல்லை நான் இதை பேசி இதில் பணம் சம்பாதிக்கணும்னு பேசலை. அப்படி பேசுறதா இருந்தால் நானே கேள்வி நானே பதில் எழுதி சொல்லிவிட்டு அது யூடியூப்லேருந்து காசு சம்பாதிக்கலாம். நான் அப்படி பேசுகிறதும் இல்லை. ரெண்டாவது, இது இன்னைக்கு நேற்று இல்லை 4 வருஷம் 3 வருஷத்தில் நான் வரல. இதில் என்னுடைய வாழ்க்கையை 60 வருஷம் இதில் தியாகம் பண்ணியிருக்கிறேன். 60 வருஷத்தினுடைய அனுபவம். இந்த அனுபவத்தால் மனுஷனுடைய மனசில் 1000 பிரச்சனைகள் இருக்குது. அவன் ஆண்டவனை தேட முடியல. அந்த பிரச்சனைகள் அவனை தடுக்குது, அந்த ஆசைகள் அவனை தடுக்குது, அந்த பாசங்கள் அவனை தடுக்குது. அப்போது அது அவனுக்கு மனசில் இருக்கிற சந்தேகங்கள் போனோன்னா அவனையே கேள்வி கேட்க வச்சு அவனுக்கு பதில் சொல்லும் போது தான் அந்த சந்தேகங்கள் போகும். அதனால் அவன் கடவுளை தேடுவான். அந்த பணியை நம்ம செய்யலான்னு தான் செய்துனுக்கிறப்பா. இது மற்றவங்க அவங்களே எழுதி அவங்களே, ஏன்னா இது ஆபத்தானது. இது இப்போ நீ நீ என்ன கேட்க போகிறேன்னு எனக்கு தெரியாது. நான் ஏதாவது தயார் பண்ணி இதை சொல்லலாம் அதை சொல்லலான்னு நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன்னா, நான் ரெடி பண்ணி வச்சது இல்லாமல் நீ வேறு ஒரு கேள்வி கேட்கும்போது என்னால் பதில் சொல்ல முடியாமல் போயிடும். இது மீடியாவில் அசிங்கப்படுவாங்க. அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த வம்பு நமக்கு எதுக்கு, இது கேள்வி இதுக்கு இது பதிலுன்னு நம்மளே சொல்லிட்டோம்னா ரெண்டுமே பிரச்சனையே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. அது அவங்க சௌகரியம். அது சரி தப்புன்னு சொல்கிற உரிமை நமக்கு கிடையாது. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் அதை சொல்லணும். நான் சொல்கிறது என்னன்னா, மனுஷனுடைய மனசுக்குள்ள 1000 குழப்பங்கள் இருக்குது. முதல்ல மனுஷனுக்கு கடவுள் இருக்குதா இல்லையா அந்த சந்தேகமே இருக்குது. அப்போ அது இருக்குது இல்லைன்றது அவன் உணரணும். அப்போ கடவுளை எப்படி அடைய முடியுமா அடைய முடியாதான்ற சந்தேகங்குது. அப்போ அடைய முடியுன்ற சந்தேகத்துக்கு அதுக்கு அவனுக்கு விளக்கம் கொடுக்கணும். இப்படிலாம் கொடுக்கும்போது அவன் ஆன்மீகத்தில் பயணம் பண்ணுவான் அப்படின்றதுக்காக தான் நான் இதை சொல்லின்னுக்கிறேன்ப்பா. இது நான் மற்றவங்களை யாரையுமே நான் கம்பேர் பண்ணி பேசுகிறதே கிடையாது. எப்பவுமே இன்னொருத்தர் பேசுன மாதிரி நான் பேசுகிறதும் கிடையாது. நான் எனக்குன்னு ஒரு பாதை, எனக்குன்னு ஒரு பயணம், எனக்குன்னு ஒரு பேச்சு. இன்னொருத்தர் பேசுறதை எடுத்து நான் பேசுறதில்லை. அது எனக்கு தேவையும் இல்லை. நான் பேசுகிறத மக்கள் எடுத்துக்கிட்டோம், எடுத்துக்கல் நான் போட்டோம். அவள் எடுத்துக்கினா எனக்கு லாபமும் இல்லை, எடுத்துக்கல்னா எனக்கு நஷ்டமும் இல்லை. அதனால் நான் எதை பற்றியும் கவலைப்படல. ஐயோ நம்ம பேசணுமே அது ஓடலையே துட்டு வரலையேன்னு ஆசைப்படுறது நான் இல்லை. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உபதேசம் கொடுக்கணும், நல்ல குணத்தோட மனுஷன் வாழணுன்றதுக்காக நான் பண்ணின்னுக்கிறேன் இந்த செயலை. இல்லையா? வீட்டுக்குள்ளேயே ஒரு லேப்டாப் வச்சுக்கின்னு நானே பேசி நானே பதில் சொல்லி நானே போட்டுக்கிறது அது ஒரு பெரிய சாதனை ஒன்றும் கிடையாது. கிட்டத்தட்ட 4 கோடி ரூபாய் போட்டு இந்த ஆசிரமத்தை கட்டியிருக்கிறேன். இந்த 4 கோடி ரூபாய் போட்டு மெட்ராஸில் ஒரு வீடு கட்டியிருந்தேன்னா மாதம் 2 லட்ச ரூபாய் எனக்கு வாடகை வரும். என் குடும்பமும் நல்லா இருக்கும், நானும் நல்லா இருக்கும். ஆனால் அது எதோட போவோம்? என் குடும்பத்தோடு போயிட்டோம், என்னோட போயிட்டோம். உலகத்துக்கு என்ன உபயோகமாகுமா? உலகத்துக்கு ஒருத்தன் பிறந்தால் அவன் மரணம் அடையத்துக்குள்ள உலகத்துக்கு ஏதாவது ஒன்று செய்யணும், எதையாவது ஒன்று சொல்லணும். அதை தான் செய்துன்னுக்கிறேன் நான். அதனால் இதை மற்றவங்க செய்யலையே, ஏன் செய்யலை, எதுக்கு செய்யலை, நமக்கு எதுக்கு அந்த கேள்வி? அவன் எதையானா செய்துன்னு போட்டோமே, நம்ம என்ன செய்கிறோம் அது மட்டும் நம்ம யோசிப்போம். சொல்லுப்பா. ஆண்கள் இருக்கோம், பெண்கள் இருக்கோம். பெண்களுக்கு குழந்தைலேருந்து பிறக்குறாங்க. குழந்தைல பிறந்து ஒரு 5 வயசு போனால் வீட்டில் என்ன சொல்கிறாங்க, நீ பார்த்து யாரோடையும் பேசாத அப்படின்னு வளர்க்குறாங்க. திருப்பி ஏஜ் அட்டன் பண்ணோடனே அங்கே போகாது இங்கே போகாதுங்க. திருப்பி கல்யாணம் முடித்தவொடனே குழந்தை பிறக்கிறாங்க. இது அவங்க கேட்குறாங்க, இது நான் செய்த பாவமா இந்த இவ்வளோ கஷ்டப்படுறதெல்லாம்? அடுத்து வீட்டு வேலை பார்க்குறது, புருஷனுக்கு துணியை வச்சு போடுறது, இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிருக்கோம். இது நாங்கள் செய்த பெண்கள் செய்த பாவமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அவங்க பெரிய பொக்கிஷன்னு அவங்களுக்கு தெரியாமே பேசுகிறாங்க. இது என்ன? அது பெண்கள் பிறவின்றதை நான் பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன். அது ஒரு புனித பொருள்ன்ட்டு. பெண்களாக பிறந்ததே புண்ணியம்னு அர்த்தம். ஏன்னா ஒரு தாய்மைன்றதை ஒரு ஆணால் அடைய முடியாது. அடைய முடியுமா? முடியுமா? அப்போ யாரால முடியும்? பெண்களால் தான். அப்போ பெண்களால் தான் இந்த உலகம் இருக்குதுன்றது புரிஞ்சுக்கணும்.
இதை விட ஒரு பெரிய பொக்கிஷம் வேற என்ன வேணும் பெண்களுக்கு? ஆனால் பெண்களை ஏன் தனிமையில் போகக்கூடாது? ஏன் போனால் யாருன்னா கூட போகிறோம் அப்படின்னா, ஒரு ஆண் மொத்த துணி அவுத்துட்டு ரோட்டில் கோமணம் கட்டின்னு போவோம், பெண்ணு போக முடியுமா? ஏன் போகக்கூடாது? அதுவும் ஒரு உருவம் தானே. ஏன் போகக்கூடாது? இதெல்லாம் கேட்குறீங்க, அதெல்லாம் சொல்ல மாட்டேன்றீங்க. பெண்ணுடைய உடல் அமைப்பு வேற, ஆணுடைய உடல் அமைப்பு வேற. பெண்ணுடைய உடல் அமைப்பு காந்த மாதிரி, எதையும் ஈர்க்கக்கூடிய தன்மை உண்டு. ஆணுக்கு அந்த தன்மை இல்லை. அதனால அதுக்கு பாதுகாப்பு அவசியன்றதுக்காக தான் ஒரு பெண்ணு போனா ஒரு தாய் கூட போறது, ஒரு பெண்ணு போனா சகோதரன் கூட போறது, ஒரு பெண்ணு போனா தந்தை கூட போறது. இது காவல் விடுறான். இது கல்யாணம் ஆகிற வரைக்கும், கல்யாணம் ஆனமுன்னா கணவன் கூட போறான். அப்போ ஒரு பெண்ணுக்கு பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் ஒரு துணை அவசியம். ஆணுக்கு அந்த துணை தேவையில்லை. அதனால அவன் எங்க வேணா போவான், எங்க வேணா வருவான், என்னத்துக்கு வேணா சுத்திட்டு வருவான். ஏன்னா அவனுக்கு ஆபத்து அவ்வளோ சீக்கிரம் வராது, பெண்ணுக்கு ஆபத்து வந்துடும். அதனால பாதுகாப்பு அவசியம். அதனால இதெல்லாம் வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் வைக்கும்போது பெருமைப்படணும். இப்போ ஒரு 100 சவரம் வச்சுட்டு அது யாரும் இல்லாத விட்டா என்ன ஆகும்? அனாதியை போடுமா? அவன் கொள்ளாட்சி போடுவான். அப்போ அதை சுத்தி